ஹலோ அண்ட் வெல்கம் டு லைஃப் ஆஃப் வீட்டுக்காரன் சேனல். நம்ம வீடியோவில் இன்னைக்கு எப்படி மல்லிக்கு மருந்து அடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். போன வீடியோவில் நம்ம ஸ்ப்ரேயர் பற்றி பார்த்துருப்போம். இப்போ வாங்க மல்லி தோட்டத்தில் எப்படி மருந்து அடிக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட சுய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். மாஸ்க்கு, க்ளவுஸு, கண்ணாடி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் மல்லியில் அடிக்கிற மருந்தெல்லாம் மேலே பட்டுச்சுன்னா அவ்வளோ விஷம், எரிச்சல் தாங்கலை. அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம மல்லியை ஆல்ரெடி உழவு போட்டு வச்சுருக்கோம். இப்போ மல்லிக்கு பூச்சி மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நான் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா காம்பு சுருக்கம், இலை சுருட்டல், அப்புறம் கரை, மூணுக்கு சேர்த்து மருந்து அடிக்கிறேன். மல்லியை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்கம் அதிகமாக வரக்கூடிய ஒரு பயிர், அது செடி. நோய் தாக்கம் அதிகமாக வரக்கூடிய ஒரு செடி. அதுவும் நான் சொன்ன மாதிரி காம்பு சுருக்கம், பூவில் கரை இருக்கிறது, இது ரொம்ப சகஜமாக நம்ம வரக்கூடிய ஒரு நோய்கள், சகஜமாக வரக்கூடிய பூச்சி தாக்குதல். இது வந்துச்சுன்னா உங்களுக்கு மகசூலும் குறைஞ்சிரும். அதே மாதிரி மல்லியோட விலையும் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம என்னதான் பாடுபட்டு மல்லி எடுத்துட்டு நம்ம போய் கடையில் கொடுத்தாலும் நம்ம கேட்குற விலை கிடைக்காது. மேலும் இது போல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.